ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது ரெசிபியெல்லாம் இல்லை, ஆல்ரெடி காம்பவுண்டாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம மெல்ட் பண்ணி திருப்பியும் நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து சாக்லேட்டில் மோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஹோம்மேட் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சேல்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ என்கிட்ட இருக்க மோல்ட்ஸ் எல்லாம், சாக்லேட் மோல்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்டாக வந்து சாக்லேட்ஸ் வந்து இருக்குது அவைலபிள் மார்க்கெட்டில். அதை நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம இதில் போர் பண்ணி சேல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வீட்டில் வந்து கொக்கோ பட்டர் அந்த பீன் எல்லாம் வச்சு பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணி. அதெல்லாம் இங்கே அவைலபிள் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இது மாதிரி தான் பண்ணுறோம். இதுலேயே வந்து நட்ஸு அந்த மாதிரி நிறைய என்னென்னலாம் வந்து நமக்கு மிக்சிங்கில் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாக்லேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் சாக்லேட் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் மற்ற சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ், அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நம்ம தொடர்ந்து அது ரிலேட்டடாக வந்து நம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து மில்க் சாக்லேட் வந்து நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். அவன் இருந்துச்சுன்னா அவனில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். இல்லைனா பெட்டர் ஒரு டீ கப் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு மேலே கட் பண்ணி அதில் போட்டுட்டு அப்படியே மெல்ட் பண்ண வேண்டியதான் அந்த ஹீட் வாட்டர்லேயே. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டெப் தெரியாது, புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி மெல்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஒவ்வொன்றிலையும் நம்ம போர் பண்ணிவிட்டு உள்ள நட்ஸ் ஏதாவது வேணுமோ இல்லை ஃபில்லிங்க்கு ஏதாவது கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறேன்னா 1/4 கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். டார்க் சாக்லேட் வந்து 170 ருபீஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வாங்குகிறோம், அதை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே தான் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து நான் இதுக்கு பெருசாக அமௌண்ட்டில் எதுவுமே போடல, ஜஸ்ட் அதே ரேட் தான், வாங்குகிற ப்ரைஸ் தான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து டீமோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த சாக்லேட் மோல்ட்லேருந்து வெளியில் எடுக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டெப் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இது செய்கிறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கவர் பண்ணி தனித்தனி சாக்லேட்ஸாக கேட்பாங்க, யாருக்காச்சும் இப்போ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா. அப்போது அந்த மாதிரி இந்த கோல்டன் கவர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு தான் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுக்காக தான் கேட்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு, அதனால் நான் அப்படியே வந்து பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம கவர் ரேப் பண்ணி நம்ம கிஃப்ட் ரேப் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக அந்த கவரோட அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கணும். உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வந்து சாக்லேட்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமைஸ்டு சாக்லேட்ஸும் வந்து அவைலபிள் தான். எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். சாக்லேட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியான கேக் வெரைட்டிஸ் லைக் கோதுமை மாவு பனங்கல்கண்டு யூஸ் பண்ண ஹெல்த்தி கேக் வெரைட்டிஸ், பர்த்டே கேக்ஸு, வெட்டிங் கேக்ஸ் அப்படின்னு நிறைய கேக் வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் நம்மக்கிட்ட. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடாக, கேக் ஜெல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈரோடு டிஸ்ட்ரிக், கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேக் ஜெல்லோ கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணாமல் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஹோம்மேடுன்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் கேக் ஜெல்லு பேக்கரி ஸ்டைலில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல, ஹோம்மேடாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.